மத்திய அரசு நீண்ட நாளுக்கு அப்புறம் மின்சார துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டட்லேருந்து டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்ருக்காங்க. இந்த ஜாபுக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். பட் இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/11/2025, அதாவது இன்னும் 3 நாள் தான் இருக்குது. யாரெல்லாம் சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. மத்திய அரசு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மற்றும் ஹிந்திக்கான இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. இது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா முற்றிலும் 99% பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான். அண்ட் இதில் ஏர்ஃபோர்ஸு, இந்தியன் ஆர்மி இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். அதுக்கு தயார் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்து தான் போகும். சரிங்களா? அதனால தான் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. எங்கேருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதில் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு ரீசெண்டாக 2025க்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ஓப்பன் ஆகிருக்கோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்காக பார்த்திங்கன்னா வாக் அண்ட் இன்டர்வியூ போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாக் அண்ட் இன்டர்வியூ செலெக்ஷன் அந்த அண்டர் கிராஜுவேட் லெவலில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இன்ஜினியரிங் லெவல்லையும் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு எலக்ட்ரிஷியன்ஸ் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்சாரத்துறைக்கு தேவையான இது மட்டும் தான் இருக்கும். இதில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ப்ராப்பபிலிட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டி இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கிரேட் 2க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 175 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்டு இன்ஜினியரிங் லெவலில் மெக்கானிக்கலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 109 காலி பணியிடங்களும், அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா 42 வேக்கன்சியும், அண்டு எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 14 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கான சேலரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி, எலக்ட்ரிஷியன்ஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்கல் இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேசிக் பேவே 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அதில் 3% பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேசிக் பேயில் 3% டிஏ, ஹெச்ஆர்ஏ அலவுன்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் அலவுன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 50,000-55,000 உங்களுக்கு கை கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான அப்ராக்சிமேட்லி சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி நான் அப்ளை பண்ணுறது, அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா
18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. குறையாமல் இருக்கணும். 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் வந்து என்னென்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்லேயோ அல்லது இந்த பிஇ, பிடெக், பிஎஸ்சிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன்ஸோ, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 175 வேக்கன்சி வந்து இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி அல்லது எனி டிகிரியில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதே மாதிரி தான். பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்போ வந்து பண்ணிக்கலாம். அண்டு எலக்ட்ரிக்கல்லாம் அதே மாதிரி தான் சரிங்களா. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரிஷியன்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இந்த வேக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 139 வேக்கன்சியும், அண்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 34 வேக்கன்சியும், அண்டு ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 91 வேக்கன்சியும், அண்டு எஸ்சிக்கு வந்து 51 வேக்கன்சியும், அண்டு எஸ்டிக்கு வந்து 25 வேக்கன்சி, டோட்டலாக 340 வேக்கன்சிஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. அண்ட் இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 25 வயசு வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கு தந்தார போல் நீங்கள் வந்து உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கேஸ்ட்டோட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் போஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது சரிங்களா. 175 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன்ஸு இந்த மாதிரி வந்து என்னென்ன பொசிஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு மாறுபடாது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றது இந்த மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேட்டகிரியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்திங்கன்னா 1150 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நம்ம வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும், இன்க்ளூட் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். 1:500 ரேஷியோ படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த மார்க்கை வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 85 மார்க் நீங்கள் உங்களுக்கான இது வந்து இருக்கும். அண்டு இதில் என்னென்ன சிலபஸ் வந்து இருக்குது அப்படின்றத கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டோட்டல் 100 மார்க்கு டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 25 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆக்டிடியூடில் அண்ட் ரீசனிங் கொஷினில் வந்து இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்மலாக தான் வந்து இருக்கும். இது எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும், எல்லாமே வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். இதில் ராங் ஆன்சர் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 4 கொஷின் நீங்கள் தப்பாக ஷேடோ பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து கட் ஆகும் சரிங்களா. அண்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த சிலபஸில் இருந்தால் வரும், வேறு எங்கேயும் வெளியே இருந்தாலும் வராது சரிங்களா. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இதில் வந்து ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், 14ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே சார் இருக்கும் நமக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி அண்ட் திருநெல்வேலி, வேலூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்களே வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கு இந்த ஜாபுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும் சரிங்களா. இதில் வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் அந்த ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும் சரிங்களா. வேறு எந்த வழியும் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். மத்திய அரசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு வேலை வர்றது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா As free India was born, so was born the need for defending herself better. It was in this backdrop that the government of India